இன்னைக்கான வீடியோல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படி மார்க் பண்ண போறதுன்னு மட்டும் தான் பார்க்க போறோம். ஸோ ஹைஸ்னா என்ன? லோஸ்னா என்ன? லோவர் ஹைனா என்ன? லோவர் லோனா என்ன? அப்படின்றத பார்க்க போறோம். அது இந்த லோவர் ஹை, லோவர் ஹைஸ் எதுல எந்த இதுல ஃபார்ம் ஆக போகுது அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம அப் ட்ரெண்ட்லேருந்து போய்க்கலாம். அப் ட்ரெண்ட்ல மார்க்கெட் வந்து எப்பவுமே அப்பா தான் போகும். ஸோ மார்க்கெட் வந்து இந்த மாதிரி சினாரியோ தான் இருக்கும் மார்க்கெட்ல. ஸோ அப் ட்ரெண்ட் வந்து மார்க்கெட் இப்படி தான் வரும். ஸோ மார்க்கெட்ல இப்படி வந்துட்டு, இப்படி கீழ வந்து அகைன் ஒரு பிரேக் ஸ்ட்ரக்சர் குடுத்துச்சுன்னா, அதாவது இங்க ஒரு எல்லோ லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த எல்லோ லைன் தான் பிஓஎஸ்ன்னுவாங்க. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மார்க்கெட் எப்ப இந்த லோ வந்து இந்த ஹைய பிரேக் பண்ணுதோ, ஸோ அப்ப இது ஹையர் ஹையா மாறிடும். ஸோ அப்போ இதோட லோ என்னது? இதுதான் லோ. ஸோ அதனால இது ஹையர் லோ. ஸோ மார்க்கெட் இப்போ ஹையர் ஹைல இருக்கு. ஸோ இப்போ ஹையர் லோக்கு வரணும்னா, மார்க்கெட் கீழ வந்து இந்த அப்ப மேல உடைச்சா தான், இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இங்க குடுத்தா தான், மார்க்கெட் கீழ லோவர் லோனே நமக்கு கன்ஃபார்ம் ஆகும். அதுவரைக்கும் லோ வந்து கன்ஃபார்ம் ஆவாது. சரிங்களா? ஸோ அப்படியே செல் ட்ரெண்டுக்கு வரோம். ஸோ அப்படியே இந்த இடத்துல செல் ட்ரெண்டுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் அப்படியே கீழ அப்படியே அழகா அப்படியே டவுன் ட்ரெண்ட் குடுத்துருப்பான். நம்ம மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல வந்து ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ பார்ப்போம். செல் ட்ரெண்ட்ல லோவர் ஹை, லோவர் லோ, லோவர் ஹை, லோவர் லோன்னு பார்ப்போம். சரிங்களா? இது வந்து லோயர் லோ, இது லோயர் ஹை, இது லோயர் லோ, இது லோயர் ஹை, இது லோயர் லோ. அதுக்கப்புறம் இதே மாரி இங்க வந்தா லோயர் ஹை. தென் கீழ போய் இங்க பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் குடுத்துச்சுன்னா, இது லோயர் லோ. இந்த மாரி தான் அப் ட்ரெண்டும், செல் ட்ரெண்டும் இருக்கும். சரிங்களா? இந்த மாரி நம்ம இப்போ லைவ் எக்ஸாம்பிள்க்கு போயிடலாம். சரிங்களா? மார்க்கெட்ல மட்டுமே நீங்க என்ன ப்ரோ சும்மா இப்படி சொல்லிக் குடுத்துட்டா எப்படி ப்ரோ நான் லேர்ன் பண்ணிக்கிறதுன்னு நீங்க கேட்பீங்க. ஸோ அதனால நம்ம லைவ் எக்ஸாம்பிள்க்கே போய்க்கலாம். நம்ம இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். பார்த்துக்கலாம். இந்த இடத்துல மார்க்கெட் அப் ட்ரெண்ட். ஸோ அப்படியே லோவர் டைம் ஃப்ரேம் போனா இங்க பாருங்க. நான் உங்களுக்கு மேல சொன்னேன்னா, மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருந்தா எப்படி போவான் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாருங்க. இது ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, தென் ஹையர் லோ, தென் ஹையர் ஹை குடுத்துருக்கான். ஸோ இங்க பாருங்க. அகைன் மார்க்கெட் கீழ லோயர் லோ வந்திருக்கான். லோயர் லோ வந்து திருப்பி லோயர் அப் ஃபார்ம் ஆயிருக்கான். சரிங்களா? இது வந்து அப் ட்ரெண்டுக்குரிய எக்ஸாம்பிள். ஸோ செல் ட்ரெண்டுக்குரிய எக்ஸாம்பிள் போவோம். சரிங்களா? நீங்க இந்த இடத்துலருந்து பார்க்கலாம். இங்கேருந்து மார்க்கெட் செல் ஆயிருக்கான். சரிங்களா? இங்கேருந்து மார்க்கெட் செல் ஆனனால, அடுத்து இங்க. தென் இங்க. தென் மார்க்கெட் இங்க சேஞ்ச் ஆயிட்டான். ஓகேங்களா? சரி. இப்ப பாருங்க. இப்போ செல் சைட்ல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படி பார்க்கணும்னு. இது வந்து ஹையர் ஹை. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து செல் சைடுக்கு இங்க வரைக்கும் அப்பா இருந்தவன், இந்த இடத்துல செல்லுக்கு சேஞ்ச் ஆயிட்டான் கீழ. ஸோ ஹையர் ஹையா இருக்கிறது இப்போ லோயர் லோவா மாறிரும். ஸோ லோயர் ஹை, தென் லோயர் லோ. சரிங்களா? தென் அகைன் லோயர் ஹை, அகைன் லோயர் ஹை, தென் லோயர் லோ. தென் இங்க பாருங்க மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆயிட்டான். ஸோ இந்த இடத்துல லோயர் ஹை போடக்கூடாது. ஹையர் ஹை தான் போடணும். ஏன்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆயிட்டான். ஸோ இந்த இடத்துல நீங்க அடுத்தடுத்து பார்க்குறப்போ என்ன மாரி பண்ணணும்னா, இங்க ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை. இங்க மார்க்கெட் அப் ட்ரெண்ட் குடுத்துட்டான். இப்ப அடுத்த லோ எங்க இருக்கும்? இதுதான் அடுத்த லோ. அடுத்த லோ எதுனா, இதுதான் அடுத்த லோ. இப்போ அகைன் மார்க்கெட் இங்க வந்து செல் இப்படி குடுத்துட்டான்னா, இப்படி டவுன் ட்ரெண்டுக்கு மாறிட்டான்னா, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, அதுக்கப்புறமா நம்ம லோயர் லோ மார்க் பண்ணிட்டு, தென் லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ அப்படிதான் சார்ட் பார்க்கணும். இதுதான் இதுக்குரிய எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாரி வீடியோக்கு மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா பேஜ்ல போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஐடென்டிஃபை ஆகலன்னா, ஜஸ்ட் லெட் மீ நோ இந்த இன்ஸ்டாகிராம். என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிட்டு, அ எனக்கு அங்க ஒரு மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டெஃபினட்டா உங்களுக்கு என்ன விதமான ஐடென்டிஃபிகேஷன் வேணாலும் நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? ஒண்ணும் பயப்படாதீங்க. மார்க்கெட் ஈஸி தான். நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம்.